நான் Jessy, a TOEFL certified English trainer. Welcome to Jessy's Tamilla English. So இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான மூணு வேர்ட்ஸ் தான். am, is, are. So இந்த வேர்ட்ஸ் கேட்டாலே நிறைய பேருக்கு என்னது கிராமரா, ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் ஆச்சு அப்படிங்கறத என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம். ஸோ இது கஷ்டம் தான். நீங்க ஆம்னா வந்து இருக்கிறேன், இஸ்னா இருக்கிறது, அண்ட் ஆர்னா இருக்கிறார்கள் அப்படின்ட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது கஷ்டம் தான். தமிழாக்கம் வேண்டவே வேண்டாம். நீங்க இங்கிலீஷ் பேசுற நிறைய பேர்கிட்ட இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க நிறைய பேருக்கு இதுக்கு மீனிங் தமிழ்ல என்னன்னு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் எல்லாரும் கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன விஷயம்னா நீங்க வந்து இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிய வேண்டாம். இது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்றாங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். எஃபெக்டிவா ஈஸியா மிஸ்டேக்ஸ் இல்லாம வந்து நீங்க பேச முடியும். ஸோ என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆல்ரெடி என்னோட வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இது என்னன்னு சொல்லணும், ஐ. நீங்க இதே மாதிரி கை எக்ஸ்பிரஷன்ஸ் வைக்கணும். நீங்க உங்களுக்கு நீங்களே காமிச்சுக்கோங்க. எப்படி சொல்லணும், ஐ. சரியா? இப்போ நான் இருக்கேன், இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டு, எங்க ரெண்டு பேரையும் நாங்க சொல்லணும்னா நாங்க எப்படி சொல்லுவோம்? நான் எப்படி சொல்வேன்னா வி, யூ. இது பையன், ஸோ ஹி. இது பொண்ணு, ஸோ அதனால ஷி. அண்ட் இது வந்து ஒரு பொருள், ஒரு கேட், ஒரு ட்ரீ, எனிதிங். ஸோ இது வந்து இட். அண்ட் இவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்லணும்னா தே. இவங்க ரெண்டு பேரும் மட்டும்னாலும் தே தான். ஸோ இது ஆல்ரெடி இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஆம், இஸ், ஆர் இது எங்க யூஸ் பண்றது, எந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றேன். இந்த ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அதெல்லாம் அந்த பக்கமா ஒதுக்கி வைங்க. அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐக்கு ஆம். ஸோ ஐ ஆம் சேர்த்து ஐ ஆம். சரியா? நெக்ஸ்ட் நானு, என் ஃப்ரெண்டு, வி. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். வி. இதுக்கு ஆர். என்ன வேர்ட்? ஆர். ஸோ வி ஆர் சேர்த்து சொல்லணும். வி ஆர். சரியா? அண்ட் ஐ ஆம், வி ஆர். யூ. நீங்க என்ன காட்டுங்க, என்ன பார்த்து கை எப்படி காமிங்க. உங்களுக்கு நான் யாரு? யூ. அப்போ யூ ஆர். இப்போ he is. He is. She is. இப்போ it is. இவங்கெல்லாம் they are. I am, we are, you are, he is, she is, it is, they are. சரிங்களா? ஸோ இது நீங்க வந்து ஒருத்தர் இருந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணணும், ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணணும். இப்படியெல்லாம் வந்து அந்த மாதிரி அப்ரோச்சில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து பேசும்போது ஒருத்தரா ரெண்டு பேரா இவ்வளோவெல்லாம் யோசிச்சு பேச முடியாது. அதனால டக்குன்னு நம்ம வந்து, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்படி காமிக்கும் போது டக்குன்னு நம்மள என்ன வேர்டு வாயில வருது, ஐன்னு வருது. ஐன்னு வந்துட்டாலும் அடுத்து என்ன வேர்டு வரணும், ஆம் வரணும். ஸோ சிச்சுவேஷனை யோசிக்காம ஃப்ளூயண்டா தமிழ்ல திங்க் பண்ணாம இங்கிலீஷ்லயே டைரக்டா திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இங்கிலீஷ் எப்படி பேசுறது ஈஸியானு கேட்கும்போது ஒன்லி டிப்ஸ் எல்லாரும் சொல்றது என்னன்னா திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்லயே நீங்க திங்க் பண்ணணும்னா தமிழாக்கம் வேண்டாம். ஸோ டைரக்டா ஐங்கிற வேர்ட் யூஸ் பண்ணும்போது அப்படியே உடனே வாயில ஆம்ங்கிற வேர்டு வரணும். ஹீனால டக்குன்னு என்ன வரணும், இஸ் வரணும். ஷீனால இஸ்ன்னு வரணும். தேனால ஆர்னு வந்துடணும். இங்க யோசிக்கிறதுக்கு இடம் இல்லை. சரியா? நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும். ஐ ஆம் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிச்சுவேஷனுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வேர்டை கூட நம்ம சேர்த்து சொல்லிடலாம். இது என்ன? ஸோ சிச்சுவேஷன் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இது என்ன, இல்லைன்னா யாரு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் கேட்குறாங்க. இப்போ என்ன பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க, அதான் சிச்சுவேஷன். ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும், ஐ ஆம் கேர்ள் ஆர் ஐ ஆம் ஜெஸ்ஸி. இப்போ நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, அந்த சென்டென்ஸ் நான் பேசும்போது ஐ ஆம் ஜெஸ்ஸி. ஐக்கும்
ஆம்க்கு நடுவில் என்ன கொடுக்கல, கேப் கொடுக்கவே கிடையாது. ஜெஸ்ஸிக்கு கேப் கொடுத்தேன். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் பாருங்க, ஐக்கும் ஆம்க்கும் நடுவில் என்ன பண்ணக்கூடாது, கேப் கொடுக்காம டக்குன்னு ஐ சொல்லிட்டாலே டக்குன்னு வாயில என்ன வரணும், ஆம் வரணும். யோசிச்சு ஐ ஆம் இப்படி வேணாம், இப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். ஸோ இப்போ கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஐ ஆம் ஐ ஆம் ஐ ஆம் டக்குன்னு வரணும். ஐ ஆம் இப்படி டக்குன்னு வர வரைக்கும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய உங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்து அவங்க கிட்டலாம் பேசுங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒரு ஒரு மனுஷனா வந்து நம்ம மதிச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசணும்னாலும் ஃப்ரெண்ட்ஸோட நிலைமையும் நம்ம நிலைமையும் ஒண்ணுதான். அவங்களும் வந்து பேச மாட்டாங்க. அப்ப யார்கிட்ட தான் போய் இங்கிலீஷ் பேசுறது? இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரிஞ்சு கொஞ்சமா இங்கிலீஷாவது யார்கிட்டயாவது பேசணும்னா பேசுறதுக்கு ஆள் இல்லை. சிம்பிள், வீட்டுல ஒரு ரூம்ல இருந்துக்கோங்க, லாக் பண்ணிக்கோங்க. நம்ம இருக்கோம், நம்ம வீட்டுல அந்த ரூம்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் மனுஷங்களா வந்து ட்ரீட் பண்ணிட்டு அவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் நீங்க ஏதாவது லைக் டேபிள் பாக்குறீங்க அப்படின்னா அந்த டியூப்லைட் பார்த்துட்டு ஹாய் ஐ ஆம் ஜெஸ்ஸி, ஹாய் ஐ ஆம் ஜெஸ்ஸி அப்படின்னு நம்மளுக்கு என்ன விஷயம்னா யார்கிட்டயாவது நம்ம பேசணும். சரியா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இந்த கிராமட்டிக்கல் எரர்ஸ் எப்பவுமே நம்ம மேக் பண்ண மாட்டோம். ஸோ விஷயம் என்னமோ கம்மி தான். இந்த ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், ஹி இஸ், ஷி இஸ், தே ஆர், இவ்வளவுதான் விஷயம். பட் இது ஈஸியா வரணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் நிறைய முக்கியம். ஸோ உங்க வீட்டுல கண்ணாடி இருக்கு அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கோங்க. கண்ணாடிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், பேசலாம். கண்ணாடி வந்து நம்மள ஆக்சுவலி அது ஆக்சுவலி கஷ்டமான விஷயம். கண்ணாடி கிட்ட பார்க்கும்போது நம்ம முன்னாடி தெரியும். நம்ம கிட்ட ஹாய் ஜெஸ்ஸி எப்படி இருக்க, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் தமிழ்ல பேசி பாருங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஷையா இருக்கும். பட் ஈஸி. நம்ம கண்ணாடி முன்னாடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யாருக்கிட்டயும் பேசுறது மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க, நின்றுட்டு அந்த கண்ணாடிட்டு சொல்லுங்க. இப்போ நான் சொல்றது மாதிரி நான் கேமரா பார்த்து சொல்றேன் இல்லையா, அதே மாதிரி நீங்க அந்த கண்ணாடியில உங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. இட் இஸ், ஹி இஸ். சரியா? அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஏற்கனவே இந்த திஸ், தட், தீஸ், தோஸ்ங்கிற வேர்ட்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இப்போ இது என்னன்னு சொல்லுவோம், திஸ். அங்கே ஒண்ணு இருக்குன்னா தட். இப்போ தீஸ், தோஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அண்ட் அதுக்கு கூட நீங்க இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். எப்படின்னா திஸ் இஸ், தட் இஸ், this is, that is. Okay, அப்போ these can use பண்றது these are, those are, these are, those are. சரிங்களா? I am, we are, you are, you are, he is, she is, it is, this is, that is, these are, those are. ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிச்சுவேஷனுக்குள்ள போய் பழகிட்டோம்னா வந்து ஜஸ்ட் இந்த ஐ ஆம், வி ஆர் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தோணாது. ஸோ சிச்சுவேஷன் அவங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ எனக்கு யாரோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எப்பவுமே சிச்சுவேஷனுக்குள்ள போறது அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றோங்கிறது மாதிரி நீங்க யோசிச்சுட்டா மட்டும்தான் நம்மளால கரெக்டா சிச்சுவேஷனுக்குள்ள போக முடியும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வருது, என்னை பார்த்து நீங்க கேட்குறீங்க, இல்லை யாரோ கேட்குறாங்க, நீ யாரு? அப்ப நான் என்ன சொல்லணும், நீ யாருன்னு கேட்கும்போது யாரை கேட்டாங்க, என்னதான் கேட்டாங்க. அப்போ ஐ ஆம், ஐ சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு, ஐ ஆம். நீ யாரு? ஐ ஆம் என்ன, யாரு? ஜெஸ்ஸி. என்னவா யாரா அது சிச்சுவேஷன் பொறுத்து மாறும். நீ யாரு? ஐ ஆம் ஜெஸ்ஸி, ஐ ஆம் ஜெஸ்ஸி. இப்போ என்ன பார்த்து எங்க நான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, திடீர்னு ஒருத்தருக்கு வந்து கேக்குறாங்க, நீங்க யாரு? we are friends. நீங்க யாரு? we are friends. சரியா? ஸோ அந்த ரெண்டாவது ஒரு வேர்ட் போட்டேன் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஜெஸ்ஸி, இந்த மாதிரி ஒரு வேர்டு கூட சேர்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்ல கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. இப்போ நான் அவங்கள பார்த்து கேட்கிறேன், நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணும், ஐ ஆம்
அப்புறம் உங்க பேரு சொல்லணும். அதே மாதிரி உங்களை நான் பாயிண்ட் பண்ணி you are human being, you are human being. He is boy, she is girl, it is cat, and they are friends, okay. So I am Jessy, we are friends, you are human being, he is boy, she is girl, it is tree, they are friends, okay. So இது வந்து சென்டென்ஸ்ல இந்த வேர்ட்ஸ் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். he is a boy ன்னு ஆக்சுவலா சொல்லணும். நம்ம இப்ப நான் உங்களுக்கு வந்து he is boy, she is girl அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலா he is a boy, she is a girl அப்படின்னு அந்த ஏங்கிற வேர்டு வந்து உள்ளார வருது. அது இந்த டைம்ல இப்ப நம்ம பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். இப்போ கண்டிப்பா அது போட்டு ஆகணும்னா கிடையாது. இது போடலன்னா அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் ஆயிடாது, அவ்வளோ பெரிய எரர் இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. he is boy, she is girl, it is, okay. ஸோ ஃபைனலாக ஒரு ரீகால் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ என்னன்னா I am Jessy, we are friends, you are human being, he is boy, she is girl, it is cat, and this is pen, that is fan, these are pens, those are switches, okay. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து பர்சனாவோ இல்லைனா பொருட்களாவோ கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவங்கள பற்றி நீங்கள் ஜஸ்ட் அவங்க கிட்டலாம் பேசுறது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த ஆம் இஸ் ஆருங்கிறது கன்ஃபியூஷன் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் எங்கே பேசினாலும் உங்களால் ஈஸியாக கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேச முடியும். ஸோ ஒன்றே எனக்காக பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளோதான் மேட்ரு ஓவர் இந்த மாதிரி இருக்காதீங்க. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய டைம் கொடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வருங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் எப்போவுமே சொல்கிறது, ப்ராக்டிஸ். அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு கண்டென்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then it's bye from Jessy. Take care.